தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில் நள்ளிரவு 12 மணி நிலவரப்படி 89.73% வாக்குகள் பதிவாகியுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் கடந்த 3 தேர்தல்களில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகின, அதில் யாருக்கு வெற்றி கிடைத்தது என்ற விவரங்களை தற்போது பார்க்கலாம். தமிழக வெற்றிக்கழக தலைவரும் நடிகருமான விஜய் முதல் முறையாக அரசியல் களம் கண்டுள்ளார். 233 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை விஜய் நிறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் மட்டும் சுயேட்சை வேட்பாளருக்கு டிவி சின்னத்திற்கு ஆதரவு அளித்துள்ளார். விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் களமிறங்கியுள்ளார். சென்னையை பொறுத்தவரை திமுகவின் கோட்டையாகவே பார்க்கப்படுகிறது. சென்னையில் திமுக வலுவாக உள்ள தொகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படும் பெரம்பூர் தொகுதியில் விஜய் களமிறங்கியுள்ளார். இதனால் இந்த தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளது. சென்னையும் இதற்கு விதிவிலக்கல்ல. விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில் நள்ளிரவு 12 மணி நிலவரப்படி 89.73% வாக்குகள் பதிவாகியுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் கடந்த 3 தேர்தல்களில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகின, அதில் யாருக்கு வெற்றி கிடைத்தது என்ற விவரங்களை பார்க்கலாம். கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் 69.7% வாக்குகள் விழுந்தது. இதில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 64.95% வாக்குகள் பதிவானது. அதிமுக சார்பில் போட்டியிட்ட பி வெற்றிவேல் 79,974 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். 2ஆம் இடம் பெற்ற திமுக வேட்பாளர் NR தனபாலன் 79,455 வாக்குகள் பெற்றார். 2021இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 62.96% வாக்குகள் பதிவாகின. இதில் திமுக சார்பாக போட்டியிட்ட RD சேகர் வெற்றி பெற்றார். RD சேகர் சுமார் 50,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட்டுள்ளதால் அத்தொகுதி அதிக கவனம் பெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.